இன்னைக்கான ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி vlog. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையிலே எல்லார் வீட்லேயும் விறுவிறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா? அதனால தான் உங்களுக்காக ஒரு குட்டி vlog போட்டிருக்கேன். நாங்கள் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக விநாயகர் சிலையை கொண்டு வந்தாச்சு. விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன? பூஜை தான். சாமி ஃபோட்டோவுக்கு பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. என்னடா பிள்ளையாரும் உங்கள் படையிலையும் காணோன்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பாருங்களேன். பாவம் பிள்ளையார் வேற பசியில் இருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் சாப்பிட விட்ருவோமே. அவங்க ஃப்ரீயாக நிம்மதியாக சாப்பிட்டோம். நம்ம எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? மக்களே, நீங்கள் இதை கவனிச்சிங்களா? நாங்கள் பிள்ளையார்ட்ட ஆசீர்வாதமே வாங்கலை, அதனால தான் வாங்கிக்கிட்டோம். இதை நம்ம மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா? பிள்ளையாருக்கு படையல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இந்த கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செய்கிறேங்கிற பேரில் எங்கள் அம்மாவே கடுப்படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா. வேலை செய்கிறேங்கிற பேரில் செய்யவே இல்லை. எங்கள் அம்மா கடைசியில் காண்டாயிட்டு செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி கோயில் போகலாம் வாங்கன்னு சொன்னேன். நாங்களும் கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். என்ன கோயில்னு தெரியுமா? தாம்பரம் உடிச்சூர் ரோட்டில் இருக்கிற அரசடி விநாயகர் கோயில் தான். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் ஸ்பெஷல். இந்த கோயில் குளத்துக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆனால் என்னாலே இதை நம்ப முடியல. இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதான் 8 வடிவ பாடை. என்னாலேயும் சும்மா இருக்க முடியல. அதான் ஒரு நடையை போடுவோமேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நீங்கள் எங்கேயா பார்க்கில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு கோயில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இங்கே இன்னொரு கோயிலும் இருக்குது. அதேமாரி இன்னொரு கோயிலும் இருக்குது. குட்டி பசங்களுக்கு போர் அடிச்சிட்டுனா கண்டிப்பாக இந்த ப்ளே கிரவுண்டுக்கு வரலாம். ஒரே இடத்துல 3 கோயில். செம்மையாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. இந்த இதெல்லாம் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா தான் செம்மையாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்துடுங்க. முக்கியமாக இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வரும்போது வெளியில் செம கிராக்கர்ஸ் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதனால் போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன். போகும்போது நிறைய விநாயகர் சிலை பார்த்தேன். அதில் இதுவும் ஒன்று தான். எங்கள் ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலியோட நான் ஒரு பிக் எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த வீடியோ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.